2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். கிட்னியா வாங்க வாங்க கிட்னி எடுத்துடலாம் வாங்க. ஒரு ஆபரேஷனுக்கு 10 ல இருந்து 12 லட்ச ரூபா வாங்குவாங்க. எங்க அப்பாவோட ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை தெரியுமா? அது 14.5 கோடி. நான் பண்ண மொத்த ஆபரேஷனே 252 தான். 2 லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்போ நான் ரோல்ஸ் ராய்ஸ் பண்றது? நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தன் சிறுநீரகத்தை 5 லட்சம் ரூபாய்க்கு விற்றதாக கூறும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஏழை மக்கள் 5 லட்சத்துக்கும் 10 லட்சத்துக்கும் சிறுநீரகத்தை விற்ற பகீர் சம்பவங்கள் வெளிச்சத்துக்கு வந்தன. இதைத் தொடர்ந்து முறைகேடாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ததற்காக திருச்சி சிதார் மருத்துவமனை, பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகியவற்றின் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை உரிமத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. இந்நிலையில் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உரிமையாளர் சீனிவாசனின் மகனும் மண்ணச்சநல்லூர் தொகுதி திமுக எம்எல்ஏவுமான கதிரவன் தன் தொகுதியில் உள்ள திருப்பட்டூரில் மக்களுக்கு விருந்து வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அப்போது நிர்வாகி ஒருவர் கிட்னி ஆபரேஷன் சர்ச்சை குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய கதிரவன், எப்போது காசு கம்மியாக இருக்குதோ அப்போ கிட்னியை எடுத்து விடுவோம் என சிரித்துக் கொண்டே சொன்னார். கிட்னியா வாங்க வாங்க கிட்னி எடுத்துடலாம் வாங்க. எப்ப காசு கம்மியா இருக்கோ அப்ப கிட்னி எடுத்துருவோம். கூட்டத்தில் கேள்வி கேட்டதால் ஜாலியாகத்தான் சொன்னேன் என்றவர் தொடர்ந்து பேசியதாவது, இந்த பிரச்சினை பற்றி இதுவரைக்கும் நான் பேசவில்லை, இப்போது கேட்டதால் பேசுகிறேன். கிட்னி அறுவை சிகிச்சை செய்ய சர்ஜன் 3 பேர், யூராலஜி டாக்டர் ஒருவர், ஒரு மயக்க மருந்து டாக்டர் என 5 டாக்டர் இருக்க வேண்டும். நினைத்தவுடன் கிட்னி அறுவை சிகிச்சை செய்ய முடியாது. முறையாக அரசிடம் அனுமதி பெற வேண்டும். ஒரு அறுவை சிகிச்சைக்கு 10 லட்சம் ரூபாய் முதல் 12 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் வாங்குவோம். எல்லா செலவும் போக எனக்கு 2 முதல் 3 லட்சம் ரூபாய் கிடைக்கும். என் அப்பாவின் ரோல்ஸ் ராய்ஸ் காரின் விலை 14 கோடி ரூபாய். நாங்கள் செய்த மொத்த அறுவை சிகிச்சை 252. எனக்கு ஒரு அறுவை சிகிச்சைக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைத்தால் எப்போது ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்குவது? திருப்பட்டூர் ஊரில் உள்ள அனைவரின் கிட்னியை கழற்றினால்தான் முடியும் என கதிரவன் கூறினார். நான் இப்ப சொல்றேன் தெரிஞ்சுங்க. அந்த கிட்னி ஆபரேஷன் பண்ணணும்னா 4 டாக்டர் இருக்கணும். 4 டாக்டர்னா சர்ஜன் 2 பேர் இருக்கிறது, அந்த யூராலஜி சம்பந்தப்பட்டவங்க ஒருத்தர் இருக்கணும் 3. அது 3 சர்ஜனு, ஒரு யூராலஜிஸ்ட், ஒரு மயக்க மருந்து கொடுக்குறவங்க, மொத்தம் 5 பேர் இருக்கணும். 5 பேர் இருந்தால் தான் அந்த சர்ஜரி பண்ண முடியும். அது டாக்டருக்கு. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் ஆப்ரேஷனுக்கு இது அது மாதிரி இது பண்ணிங்கன்னா அது ஒரு 15-20 பேர் இருப்பாங்க. ஒரு ஆப்ரேஷனுக்கு 10 ல இருந்து 12 லட்ச ரூபா வாங்குவாங்க. அவங்களுக்கு மருந்து செலவு, டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கிடைக்கும். எங்கள் அப்பாவோட ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை தெரியுமா? அது 14.5 கோடி. நான் பண்ண மொத்த ஆபரேஷனே 252 தான். 2 லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்போ நான் ரோல்ஸ் ராய்ஸ் பண்றது? சம்பாதிக்க 1000 வழி. எனக்கு என்ன ஒரே வருத்தம் என்றால் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட 252 பேரின் உயிரை காப்பாற்றியிருக்கிறேன். அது பற்றி யாரும் பேசவில்லையே என்பதுதான் எனவும் எம்எல்ஏ கதிரவன் சொன்னார். கிட்னியா வாங்க வாங்க கிட்னி எடுத்துடலாம் வாங்க. எப்ப காசு கம்மியா இருக்கோ அப்ப கிட்னி எடுத்துருவோம். சரி, அவர் கேட்டதுனால நான் இதுவரையில சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக எங்கேயும் பேசல, ஜாலியாக தான் பேசினாரு. நான் இப்ப சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க. அந்த கிட்னி ஆபரேஷன் பண்ணணும்னா 4 டாக்டர் இருக்கணும். 4 டாக்டர்னா சர்ஜன் 2 பேர் இருக்கிறது, அந்த யூராலஜி சம்பந்தப்பட்டவங்க ஒருத்தர் இருக்கணும் 3. அது 3 சர்ஜனு, ஒரு யூராலஜிஸ்ட், ஒரு மயக்க மருந்து கொடுக்குறவங்க, மொத்தம் 5 பேர் இருக்கணும். 5 பேர் இருந்தால் தான் அந்த சர்ஜரி பண்ண முடியும். அது டாக்டருக்கு. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் ஆப்ரேஷனுக்கு இது அது மாதிரி இது பண்ணிங்கன்னா அது ஒரு 15-20 பேர் இருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ இவர் இருக்காரு வச்சுக்கிங்க. இவர் எங்கள் ஒன்றிய சிலர், அதனால் ஒன்றும் சொல்ல மாட்டார். இவரை கூட்டிகிட்டு போய் நான் கிட்னி இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட முடியுமா? அதுக்கு 3 பர்மிஷன் வாங்கணும். மதுரையில் போய் இவர் தான் பண்ணிக்கிறாருன்னா இவரையும் கூட்டிகிட்டு போகணும், இவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு போகணும். அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி தாசில்தார், ரிட்டையர்டு ஜட்ஜி, டிஆர்ஓ, அதுக்கப்புறம்
போலீஸ் கமிஷனரு, அதுக்கப்புறம் அங்கே டீனு, மதுரை மெடிக்கல் காலேஜ் டீனு, இவங்க எல்லாம் உட்காந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. அந்த அப்ரூவல் கொடுத்ததை எடுத்துக்கிட்டு திருப்பி இவங்களையும் கூட்டிகிட்டு நான் சென்னைக்கு போகணும். சென்னைக்கு போய் சென்னையில் வந்து அதே மாதிரி எல்லா கமிட்டிலையும் வந்திருக்கோம். அது இருக்கும், அதெல்லாம் பண்ணி கொடுத்த ஒருபாடு என்னோட வேலை என்னென்னா அந்த அப்ரூவல்லாம் வந்த ஒருபாடு நான் ஆப்ரேஷன் பண்ணுறது. ஒரு ஆப்ரேஷனுக்கு 10 to 12 லட்ச ரூபா வாங்குவாங்க. அவங்களுக்கு மருந்து செலவு, டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கிடைக்கும். எங்கள் அப்பாவோட ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை தெரியுமா? அது 14.5 கோடி. நான் பண்ண மொத்த ஆப்ரேஷனே 252 தான். 2 லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்போ வந்து நான் ரோல்ஸ் ராய்ஸ் பண்ணுறது? திருப்பூட்டூரில் இருக்க எல்லா கிட்னியும் கலந்தாலும் ஏன்னா அது வந்து ஒரே ஒரு இது என்னன்னா, எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, யாருமே புரிஞ்சுக்கல. அந்த 252 பேர் உயிரை காப்பாற்றிருக்கேன். அதை பற்றி யாரும் பேசவே இல்லை. அதாவது இதெல்லாம் நான் பேச மாட்டேன், இருந்தாலும் அவர் வந்து கேட்டதுனால சொல்கிறேன். எப்படின்னா, அது வந்து எனக்கு 1 ரூபா 10 பைசா பிரயோஜனம் இருக்காது. நான் மெடிக்கல் காலேஜ் நடத்துறதுனால அது எனக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுவோங்கிறதுக்காக தான் பண்ணணும். வழிய சம்பாதிக்கிறதுக்கு தான் 1000 வழி இருக்கு. ஏன் கிட்னி எடுக்கணும்? கிட்னி எல்லாம் எத்தனை கிட்னியை போய் உருவிட்டு ஒரு மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்க. அது இப்போ தான் ஆரம்பித்தாங்க. நான் தான் பண்ண ஹெல்ப் பண்ண சொல்லி சொன்னது. அது மக்கள் பயன்பெற்று இருக்காங்களே வழியா, அதனால எனக்கு ஒரு பயனும் கிடையாது. அது வந்து போதுமா? இப்போ நம்பிக்கிறீங்களா? அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், அந்த இது சர்ஜரி பண்ணுறாங்கல்ல, அந்த பேரும் தெரியாது எனக்கு, இதுவும் தெரியாது. நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயே 1 வருஷம் ஆச்சு. என் பொண்ணும் இல்லை, என் பொண்ணும் என் மருமகனும் தான் இப்போ பார்த்துக்கிறாங்க. அது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தாரு, நான் என் பொண்ணுக்கு கொடுத்துட்டேன். நாட்டை தெரிஞ்சுங்க, நியூஸில் வந்து சொல்லாத நான் இப்போ சொல்கிறேன். அதான் மேட்ரு என்னன்னா, எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து ஒரு 7,000-8,000 கோடிக்கு சொத்து கொடுத்துருக்காரு. எங்கள் அப்பா என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்காரு. ஒரே பையன், 3 அக்கா, 3 அக்காவுக்கு தனித்தனியாக காலேஜ் கொடுத்துட்டாரு. எனக்கு வந்து நிறையா கொடுத்துருக்காரு, ஏன்னா ஆம்பளை பிள்ளைங்கிறதுனால. எம்எல்ஏ கதிரவன் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை அந்த வீடியோவை பகிர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: மண்ணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவன் வெட்கமின்றி பெருமையடித்து பேசிக் கொள்வதை இங்கே பார்க்கலாம். அந்த வீடியோவில் தனது திருச்சி மருத்துவமனையில் சட்டவிரோதமாக சிறுநீரக அறுவை சிகிச்சைகள் மூலம் கிடைத்த லாபத்தை தனது தந்தையின் 14.5 கோடி மதிப்புள்ள ரோல்ஸ் ராய்ஸ் காரின் விலையுடன் ஒப்பிட்டு பேசுகிறார். திருப்பட்டூரில் உள்ள எல்லோருடைய சிறுநீரகங்களையும் கழட்டினாதான் வாங்க முடியும் என அவரை ஒப்புக்கொள்கிறார். இது நகைச்சுவை அல்ல. நாமக்கலைச் சேர்ந்த ஏழை நெசவாளர்கள் பணத்தை காட்டி ஏமாற்றப்பட்டுள்ளனர். அவர்களின் சிறுநீரகங்கள் திருடப்பட்டுள்ளன. சிறுநீரக மாற்று ஆபரேஷன் மூலம் தன்னுடைய மருத்துவமனை குறைந்தது 7.5 கோடி ரூபாய் லாபம் சம்பாதித்ததாக எம்எல்ஏவே ஒப்புக்கொள்கிறார். ஆனாலும் திமுக அரசு எந்த உறுதியான நடவடிக்கையும் எதுவரை எடுக்கவில்லை. இந்த சிறுநீரக திருட்டு மோசடியில் இடைத்தரகராக செயல்பட்ட திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தன் இன்னும் கூட கைது செய்யப்படவில்லை என அண்ணாமலை கூறியுள்ளார்.